Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு நல்ல டீமாக தான் ஸ்மால் லீக் டீமே நான் வந்து கொடுத்துருந்தேன். பட் அந்த செகண்ட் இன்னிங்ஸில் சுக்மன் கில் வந்து ஒரு 100 அடித்ததுனால கிராண்ட் லீக்கில் டாப்பில் இருந்து கீழே ஒரு மிடில் ஒரு பொசிஷனுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 600 இடத்துல இருந்து ஒரு 2000 இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்துச்சு மெகா கிராண்ட் லீக்லேயே நான் சொல்கிறது. ஸோ அந்த சுக்மன் கில் மட்டும் ஸ்கோர் பண்ணாமல் இருந்திருந்தால் நல்ல ஒரு பிக்காக இருந்திருக்கும். அது ட்ரெம்ப் கார்டு பிக்காக நான் வந்து ஹசான் மஹமூதை வந்து எடுத்திருப்பேன். ஸோ அது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். முக்கியமாக இந்த மேட்ச் நம்ம கவர் பண்ணுற காரணம் என்னென்னா கிராண்ட் லீக்கில் ரொம்ப கிட்ட போகலாம். ஒரு ஸ்ட்ராங் டீமும் ஒரு வீக் டீமும் மோதுறப்ப டெஸ்ட் மேட்சஸை கரெக்டாக கெஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி யார் ஃபஸ்ட் பேட் பண்ணுவான், அப்புறம் திருப்பியும் செகண்ட் இன்னிங்ஸில் எப்போ பேட்டிங் பண்ணுவாங்க அதை கால்குலேட் பண்ணோம்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிராண்ட் லீக்ஸில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஐடியாஸை சொல்கிறேன், உங்களோட ஐடியாஸையும் வந்து பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு முக்கியமானது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், அது தெளிவான ஒரு வீடியோவுமே இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், செப்டம்பர் மந்த்தில் எந்த ஒரு மேட்சஸ் இல்லை பெரிய அளவில், ஒரு சில மேட்சஸ் இருந்தாலுமே அது கரெக்டாக கிளிக் ஆகலை. அக்டோபர்லேருந்து நமக்கு உமன்ஸ் வேர்ல்டு கப்பு, அதுக்கப்புறம் WBBL, அப்புறம் BBL, ப்ரோ கபடி, இந்த மாதிரி பெரிய பெரிய நிறையா லீக்ஸு, அப்போ இடையில T20 மேட்சஸ் எல்லாமே வரும், கவர் பண்ணிக்கலான்னு. ஸோ அது வரையே நம்ம டீம்ஸ் கொடுத்தா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லா மேட்சஸுக்குமே முடிஞ்ச அளவுக்கு வீடியோன்றது எல்லாமே கொடுத்துருவோம். அது அக்டோபரில் கண்டினியூவாக எல்லா மேட்சஸுக்குமே வீடியோஸ்ன்றது வந்துடும். இந்த செப்டம்பரில் இருக்கக்கூடிய ஒரு சில மேட்சஸ் வந்து நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். டீம் கொடுத்தா நீங்கள் மாற்றியே வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. அது செப்டம்பர் எண்டு வரையே வந்து இருக்கட்டும். அக்டோபர்லேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக்ஸில் ஒரு 4லேருந்து 5 டீம் டெஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணுங்கள். எதில் பெரிய பெரிய அமௌண்ட்டு தராங்களோ எல்லா ஆப்ஸ்லையுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக நல்லா யோசிச்சிங்கன்னா கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. இந்த மேட்ச் செப்டம்பர் 27 9:30 AM. ஸோ வெதரை பொறுத்தவரையா கொஞ்சம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஃபுல்லாக கேன்சல் ஆகாது, அதையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படினாலும் 3 நாளைக்குள்ளே தான் இந்தியா மேட்சை முடிப்பாங்க. பங்களாதேஷுக்கு எதிராக ஆடினாலே 3 நாளுக்கு எதிராக மேட்சை முடிக்கிறது தான் அவங்களோட ஒரு ஃபார்முலாவே இருந்திருக்கு. ஸோ 3 நாளில் மேட்ச் முடிஞ்சிடும். அது 2வது நாள் ஆரம்பித்தாலும் சரி, எப்போ ஆரம்பித்தாலும் சரி. ஸோ அதனால் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகம். பட்டு கிரவுண்டு கான்பூரில் உத்தரப்பிரதேசில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். இந்த கிரவுண்டை பொறுத்தவரைய சம்டைம்ஸ் உங்களுக்கு மீடியம் பேசர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. இனிஷியலாக அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுற மீடியம் பேசர்ஸுக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் டேலேருந்து ஃபுல்லாமே ஸ்பின்னர்ஸுக்கு ஃபுல்லாக மாறி இருக்குது. ஸோ கடைசியாக நடந்த மேட்ச்சு ட்ராவுமே ஆகிருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸு. ஸோ ODI ஸ்டார்ட்டுன்றது பார்த்தோம்னா 15 மேட்ச்சு, அதில் 7 மேட்ச் வந்து செகண்ட் பேட் டீமும் 8 மேட்ச் ஃபஸ்ட் பேட் டீமும், ஆவரேஜாக 246. ஸோ இந்த ODI ஸ்டார்ட்டை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பேட்டிங்க்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு விக்கெட்டு தான். ஸ்டெடியாக சூப்பராக ஆடுற பிளேயர்ஸ் வந்து பேட்டிங் கிளிக் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு இந்தியா வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை செகண்ட் பேட் பண்ணுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு பங்களாதேஷ் வந்து சரியாக பேட்டிங் ஆட முடியாமல் மீடியம் பேசர்ஸ்க்கு வந்து அவுட் ஆகி ஒரு 200 ரன் அவுட் ஆகிட்டா கூட அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்தியா பேட்டிங் வரப்போ 200 ரன்னை தாண்டி ஒரு 450 ரன் 550 ரன் அப்படி வந்து ஸ்கோர் பண்ணால் கூட அந்த டாப்பில் இருக்கக்கூடிய விராட் கோலியோ ஒரு ஜெய்ஸ்வாலோ நல்ல ஸ்கோருன்றது போகலாம். அந்தளவுக்கு பேட்டிங்குமே ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். செகண்ட் டேயில் ஸ்பின்னர்ஸுக்கு தான் வந்து ஹெல்ப் கிடைக்கும், பேசர்ஸுக்கு பெரிய அளவு ஹெல்ப் கிடைக்காது. அப்போ நல்லா வந்து ஆடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 500 ரன் இது பண்ணிட்டா 300 ரன் வந்து லீடில் போயிடும். அதை வந்து ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறம் லீடு வந்து பங்களாதேஷ் கொடுக்குறதுன்றது சாத்தியம் கிடையாது. அந்த ஆங்கிள்லேயும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்காண்டி தான் ODIலே ஆவரேஜாக 250 ரன் இருக்குது. மினிமம் ஸ்கோர் வந்து அழகாக வந்து இங்கே ஸ்கோர் பண்ணலாம். இங்கே கடைசியாக நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை வந்து எடுத்திருக்கேன். 2016, 2021. இதில் உங்களுக்கு நீங்கள் கிளியராக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் இன்னிங்ஸு நான் சொன்ன கான்செப்ட் இதுதான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸு மிடில் இல்லை டாப்பில் ஏதோ கிளிக் ஆகிறாங்க. அதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் மீடியம் பேசர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் கிடைக்கிது. அதே இது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் பேட் பண்ணுற டீமுக்கு எதிராக பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்பின்னாக மாறுது. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ணி ஒரு டீமை கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு டீம் வேறு கால்குலேஷனில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பவுல் பண்ணக்கூடிய டீமோட சீமர்ஸ், ஒரு உதாரணத்துக்கு பும்ரான்னு எடுத்துக்கலாம், இல்லை டஸ்கின் அகமதுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் பவுல் பண்ணுற டீம், செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீம், அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் பவுல் பண்ணுற டீம் எல்லாத்துக்குமே ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கிது.
இது ஒரே ஒரு டைம் மட்டும் பேசர்ஸ்க்கு ஹெல்ப் கிடைக்கிது. இதை வந்து நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணால் யோசித்து நீங்கள் டீம்ன்றதை கொண்டு போய்க்குங்க. பட் இந்த டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு, அதுக்கப்புறம் இந்த மிடில் வரக்கூடிய ஒரு 2 டவுனோ 1 டவுனோ வரக்கூடிய பிளேயர்ஸோ இல்லை டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோ பேட்டர்ஸுக்குமே சாதகம் இருக்குது. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஜடேஜா, அஸ்வின், அதேமாரி அஸ்வின். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அஸ்வின் தான் கேப்டனாக கொடுக்க போகிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா பங்களாதேஷில் கிட்டத்தட்ட 5லேருந்து 6 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. ஸோ அதனால் அஸ்வின் தான் வந்து கேப்டனு. மோஸ்ட்லி அவர் தான் ஹையஸ்ட் பாயிண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு மேட்ச் பார்த்தோம்னா இந்த மேட்ச் தான் ட்ராவான மேட்ச். இதுலேயுமே நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமோட பவுலர்ஸ், ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் பவுல் பண்ணுற டீமோட பவுலர்ஸ் மீடியம் பேசர்ஸ்க்கு தான் ஹெல்ப் கிடச்சிருக்கு. அதேமாதிரி அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் விக்கெட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நியூசிலாந்து மறுபடியும் பேசர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இந்தியா ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேஷன். பட் அந்த ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மீடியம் பேசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்குது. அதை கொஞ்சம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேட்டிங்கை பொறுத்தவரையும் இங்கே சுக்மன் கில் ஒரு 52, ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து 65, ஒரு 105 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேலை வந்து ஆட வச்சாங்கன்னா அவருமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அக்ஷர் பட்டேல் இங்கே விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம ஸ்பின்னை மையமாக கொண்டு போகக்கூடிய ஒரு டீம் தான் இந்தியாவுக்குள்ளே ஆடுறப்போ. மேபி ஆகாஷ் தீப்போ இல்லை ஒரு முகமது சிராஜோ உட்கார வச்சாங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் உள்ளே வர்றதுக்கான சான்ஸுன்றது இருக்கும். ஸோ இதான் வந்து பிச் ரிப்போர்ட்டு. ஸோ இதில் கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறோட டீமோட பவுலர்ஸ், ஸோ சப்போஸ் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்குன்னு பார்த்தோம்னா ஹசான் முகமதோ இல்லை டஸ்கின் அகமதோ, ரானான்னு ஒரு பிளேயர் இருக்கார் பங்களாதேஷில், அவங்களுக்கு ஒர்க் ஆகலாம். இல்லை ஒரு சிராஜ் கூட வந்து கிளிக் ஆகலாம். கொஞ்சம் சீம் கிடச்சிச்சின்னா அவர் லோ பர்சன்டேஜாக இருப்பார். ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட கிராண்ட் லீக் டீம்ஸை வந்து நீங்கள் எடுக்கிறப்போ. பேட்டர்ஸுக்குமே நின்றுட்டாங்க அப்படின்னா, இப்போ ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்லாம் கிடையாது. ரோஹித் சர்மா எப்பவுமே ஃபார்ம் அவுட் ஆனதே இல்லை. ஒரு மேட்ச் அவுட் ஆனால் கூட அடுத்த மேட்ச் திடீர்னு 100 அடிச்சிடக்கூடிய ஒரு பிளேயர் தான். மேபி கிளிக் ஆச்சு அப்படின்னா ரோஹித் சர்மா 100 கூட அடிக்கலாம். அதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ பார்ப்போம், தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட டெலகிராம் சேனலோட அட்ரஸ். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தெளிவாக வந்து இந்த செப்டம்பர் மந்த்தில் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் பின் கூட பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அக்டோபரில் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பேஸ்ட் நீங்கள் நான் கொடுக்குற டீமை ப்ளே பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற எந்த டீமாக இருந்தாலும் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரிய அளவு மேட்சஸ் இல்லை, நானுமே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலை. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இந்த ஏதாவது T10 அப்படி இப்படி கொடுத்தாலுமே மினி ஜியில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஸ்மால் லீக் உங்களுக்கு வேணுன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வேறு மேட்ச் போனால் ஒரு சில பிளேயர்ஸை மாற்றி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக அக்டோபர்லேருந்து எல்லா மேட்சஸுக்கும் வீடியோ, ப்ரோ கபடிக்கு வீடியோ, அதேமாதிரி எல்லா மேட்சுக்கும் பர்ஃபெக்டான டீமு எல்லாமே வரும். ஸோ அதனால் இந்த மந்த்து மட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கொடுக்குறதுலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்து எல்லாமே வீடியோஸ் ப்ளஸ் டீம்ஸு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெலகிராமில் எதாவது ஆட் வந்துச்சுன்னா அது நம்ம கொடுக்குறது கிடையாது. எதையும் அதை கிளிக் பண்ணி ஏமாந்துடாதீங்க. அது வந்து டெலகிராமே கொடுக்குறது. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே வந்து கொடுப்போம். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் 11 சேலஞ்சர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா, நானே வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன், இந்த செப்டம்பர் ஃபுல்லாமே நம்ம டீம்ன்றது கொடுக்கல. அப்படி ஒரு சில மேட்ச் கொடுத்தாலுமே அது வின் இல்லைன்னு. சுமாரான டீம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட 11 சேலஞ்சஸில் ஜெயிக்கலாம். மொத்தமே நான் வந்து இந்த 8 கான்டெஸ்ட்டில் ஒரு 500 கிட்ட தான் வந்து இதுவே பண்ணியிருப்பேன். பட் அதுலேயுமே வின் ஆச்சு. ப்ளஸ் உங்களுக்கு 100% டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நல்ல நல்ல மேட்சஸ்க்கு எல்லாத்துக்குமே கான்டெஸ்ட் ஃபுல்லாகிடும். ஈஸியாக உங்களுக்கு ஆப்போனட்ஸ் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ப்ரோ கபடி வரப்போலாம் உங்களுக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. அதேமாதிரி உங்களுக்கு கிரிக்கெட்லேயுமே இதில் 2 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்பாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேசிக்காக வந்து ப்ளே பண்ணக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் தான் வருவாங்க. அதனால் ஈஸியாக நம்ம பீட் பண்ணலாம். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் இவங்க ஆடின ஸ்கோர் கார்டை வந்து பார்ப்போம். ஸோ இதில் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, பேசிக்காக ஓரளவுக்கு தப்பிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா மெஹடி ஹசன் மிராஸ் சொல்லலாம். தொடர்ச்சியாக அவரே தூக்கி போட்டு விக்கெட் எடுத்து ஒரு 27 ரன்னு அப்படின்னு ஏதோ டபுள் ஆப்ஷன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்தார். மற்றபடி பார்த்தோம்னா அஸ்வின், ஜடேஜா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும், அதுக்கப்புறம் சுக்மன் கில்லும் ரிஷப் பந்தும் ரொம்ப எங்களை விட்டுருங்க, நாங்கள் போது விளாண்டது போய் நாங்கள் பேட்டிங் வந்து நாங்கள் தோற்றுட்டு வெளியே போயிடும்ன்ற ஒரு நிலமையில் இருந்த பங்களாதேஷை ஈஸியாக வெளியில் யாருமே இல்லாதப்போ அடித்து அவங்களோட ஓன் ஸ்கோரை வந்து கூட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ கேஎல் ராகுல் பேடை கட்டிட்டு ரெடியாக இருந்தால் நமக்கு சான்ஸ் கிடைக்கும்னு. பட் ஆனால் இவங்க கொடுக்கவே இல்லை. கடைசியில் ஒரு 20 ரன் தான் சான்ஸே கொடுத்தாங்க, அந்தளவுக்கு ஆடினாங்க. ஸோ சப்போஸ் இந்த கிரவுண்டில் செட் ஆகாமல் அவுட் ஆனாங்க அப்படின்னா ஒரு கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி யாராவது ஒரு ஆள் கிளிக் ஆகிறது கூட சான்ஸுன்றது இருக்கும். ஸோ ஃப்ளாப் ஆனால் அவங்களையும் நம்ம கேப்டன்ஸ் ட்ரை பண்ணுறது பெட்ரு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்களோ அதே ஃபார்முலாவை தான் நஜ்முல் ஹுசைன் சாண்டோவும் பண்ணார். ஒரு கேப்டனு ஒரு மேட்ச் கூட சரியாக ஆடலை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. யாருமே வந்து உள்ளே இல்லை, வெளியில் யாருமே வெளியில் இல்லை, உள்ளே தான் நிற்கிறாங்க, நம்ம எப்படியோ அடிப்போன்ற ஒரு இதில் அடித்து எடுத்துகிட்டு போனார். ஸோ அஸ்வினோட விக்கெட் டேக்கிங் பார்த்தோம்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸ், ஸோ 4th இன்னிங்ஸ் பவுலிங் கூட நம்ம எடுத்துக்கலாம். 4th இன்னிங்ஸோட பவுலிங்கில் கண்டிப்பாக அஸ்வின் ஜடேஜா டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ அக்ஷர் பட்டேல் வந்தாலுமே இந்த கிரவுண்ட்லேயே அதே இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய கால்குலேஷன் படி பேட்டிங்கில் ரோஹித் சர்மாவோ, விராட் கோலி, கேஎல் ராகுல் யாரோ கிளிக் ஆகி மறுபடியும் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க. மேபி ஒரு ஹை பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ ஒரு ஆகாஷ் தீப்போ சிராஜோ ஆடினாங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் பும்ராக்கு பதிலாக விக்கெட் எடுத்தாங்கன்னா அது ஒரு ஹை பிக்காக வந்து போகும். எப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக்கு நம்ம எடுத்திருந்தால் நமக்கு அட்வான்டேஜ் வந்து அதிகமாக மாறும். ஸோ பார்க்கலாம். இந்தியா பங்களாதேஷோட பிளேயிங் லோன் வந்து பார்ப்போம். ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி, ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், ஜடேஜா, அஸ்வின், அக்ஷர் பட்டேல், அப்படி இல்லாட்டி முகமது சிராஜ் இல்லை ஆகாஷ் தீப், 3 பேரில் 2 பேர் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. பும்ரா, பங்களாதேஷோட இஸ்லாம், அதுக்கப்புறம் ஹசானு, நஜிபுல் சாண்டோ, மொயினுல்லாக்கு, அடுத்து பார்த்தோம்னா முக்ஷிகுல் ரஹீம், சைப் அல் ஹசன். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 பேர் மட்டும்தான் வந்து டாப்லேயே வந்து ரைட் ஹேண்டரு, இது எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர் தான். அதுக்கப்புறம் அந்த டஸ்கின் ஆகுதுமே ஒரு லெஃப்ட் ஹேண்டரு. நெக்ஸ்ட்டு மைடி ஹசன் மிராஸ் இருக்கார், அவர் ஒரு ரைட் ஹேண்டர். கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ஸ்லேயே 3 பேர் தான் வந்து ரைட் ஹேண்டர். டைஜுல் இஸ்லாம் ஆடுறாரா இல்லாட்டி அந்த ராணான்ற பிளேயர் ஆட வைக்கிறாங்களான்றதை பார்த்துக்கோங்க. மேபி எனக்கு ஒரு டவுட் அக்ஷர் பட்டேலும் இஸ்லாம் ஆடலாம் அப்படின்னு. ஏன்னா சைப் அல் ஹசன் வந்து எதுக்கு ஆடுறோன்னே தெரியாமல் சும்மா வந்து நின்றுட்டு போகிறாரு. அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு பவுலிங் இல்லை. இவர் நல்ல ஒரு ஆர்த்தடாக்ஸ் போடக்கூடியது, இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டுமே வச்சுருக்காரு. மேபி டைஜுல் இஸ்லாம் வந்தால் ரொம்ப லோ பர்சன்டேஜாக பிக்காக இருப்பார், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஸோ ஒரு சைப் அல் ஹசனுக்கு பதிலாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவர் போடுறது சும்மா தூக்கி போடுறாரு, பட் டைஜுல் இஸ்லாம் போடுறது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதிகபட்சமாக ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீமு. ஸோ 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, பட் இருந்தாலும் கால்குலேஷன் படி ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகம். அக்ஷர் பட்டேல் உள்ளே வந்தார்னா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ பார்த்துக்கோங்க. மெஹந்தி ஹசன் மிராஸ், அதுக்கப்புறம் டைஜுல் இஸ்லாம்னு சொல்லி போகலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஒரு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் ஒரு லெஃப்ட்டு, அப்புறம் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் வந்தால் ஒரு லெஃப்ட்டு, 4 பேர், மெஹந்தி ஹசன் மிராஸ். மீதி இருக்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ரைட்டு. அப்போ டைஜுல் இஸ்லாம்னு போகலாம், ஆடுறாரான்னு பாருங்கள். அப்படி இல்லாட்டி சைப் அல் ஹசன் போய்க்குங்க. ஸோ ஓவரால் லிட்டன் தாஸ். ஸோ லிட்டன் தாஸை பொறுத்தவரைய எப்பயுமே ஒரு மேட்ச் தோற்றுட்டாங்க அப்படின்னா அடுத்த மேட்ச் வந்து ஒரு செத்த மேட்சாக இருக்குது. அந்த மேட்ச்சில் வந்து எதுவுமே இல்லை, சும்மா ஏதோ நார்மலாக இருக்கக்கூடிய மேட்ச்சில் ஈஸியாக அவரோட ஓன் ஸ்கோரை கூட்டிகிட்டு போகக்கூடிய பிளேயரு. அது இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக எப்பயுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். சேசிங் கண்டிஷன்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் கண்டிஷன் வந்தாலும் இவர் மட்டும் தனியாக ஆடி கொடுப்பார். விக்கெட் கீப்பிங்லுமே உங்களுக்கு மினிமம் இந்த மேட்ச்சில் ஒரு 4லேருந்து ஒரு 6 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டெம்பீட்டுக்கான சான்ஸுமே இருக்குது. ஓரளவுக்கு டீசனான ஒரு ஆப்ஷன். நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கேஎல் ராகுல்னு போயிட்டு சேஃபாக போகணுன்னு நினச்சிங்கன்னா லிட்டன் தாஸ்ன்னு போகிறது தான் பெட்ரு. பட் ஆனால் எல்லோரும் கேஎல் ராகுல் சேஃபு, லிட்டன் தாஸ் ரிஸ்க்குன்னு நினப்பாங்க. பட் உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸ் தான் வந்து ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். கேஎல் ராகுல் வந்து கடைசியில் வராரு, டாப்பில் வந்து விக்கெட்ஸ் போனால் மட்டும்தான் அவருக்கு வாய்ப்பு, அதையும் வந்து பார்க்கணும். பட் அவருக்குமே வந்து ரொம்ப டவுனில் ஆட வைக்கிறாங்க. மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றதை பார்க்கலாம். மேலே அப்பில் கூட ஒரு பேட்டிங் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் பேசிக்காக வந்து 3 டீம் எடுத்திருக்கேன். நார்மலாக எல்லோரும் எடுக்கிறது, டீமை வச்சு உங்களுக்கு எப்படி டீம் செட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போது இந்தியா தரப்பில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெய்ஸ்வால் தான் கம்மியான பால்ஸுக்கு அதிக ரன்ஸ் அடித்து கொடுக்குறவர். ஸோ ரீசெண்டாக ஒரு ஆட்டம் நிறையா மேட்ச் 100 அப்படி ஆடி இருக்காரு. சின்ன ஒரு லாஜிக் படி பார்த்தோம்னா சுக்மன் கில் ஒரு 100, ரிஷப் வந்து ஒரு 100 அடிச்சிட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வால் தான் வந்து முக்கியமான பிளேயர் அந்த 100 அடிக்கிறதுல. விராட் கோலி கொஞ்சம் டவுனில் இருக்கார். அப்போது இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் 100 அடிக்க கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த மேட்ச்சில். ஏன்னா அந்தளவுக்கு பேட்டிங்க்கு ஹெல்ப் இருந்திருக்கு. புஜாராவும் சரி, முரளி விஜயும் சரி, 2 இன்னிங்ஸ்லேயுமே சூப்பராக ஆடி இருப்பாங்க. அப்படி இவங்க 2 பேர்த்துக்குள்ள யாருக்கா ஒரு ஆள் கிளிக் ஆயிடுச்சுன்னா கூட நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு கேப்டன் ஜெயசா அந்த 2 பேர்த்துக்கும் மாற்றி வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இவங்க 2 பேர் தான், ஜடேஜா, அஸ்வின் தான் வந்து 100% சேஃபஸ்ட் ஆப்ஷன். ட்ரம்ப் கார்டு பிக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஆகாஷ் தீப்போ, சிராஜையோ ஒரு பிளேயர் எடுத்துக்கோங்க.
பும்ராவை மோஸ்ட்லி சேஃபஸ்ட் டீம்ஸில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறது பெட்ரு. ரிஸ்க் எடுக்கிறவங்க விராட் கோலியை மறுபடியும் நீங்கள் ட்ரா பண்ணிட்டு போங்க. இல்லை ஒரு மேட்ச் அவுட் ஆன விராட் கோலி, ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சே உங்களுக்கு தெரியும் விராட் கோலி அவுட் கிடையாது, அது LBW இல்லை, பேட்டில் எட்ஜ் ஆனது. பட் அவர் ரிவ்யூ எடுக்காமல் போயிடுவார், அதுக்கு சுக்மன் கில் தான் காரணன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஃபார்ம் டவுனில் தான் இருக்கார், ஃபார்முக்கு வரதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கலாம். மேபி ஒரு ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக இவங்க 2 பேத்தையும் GLயில் கேப்டன் கேப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் டாப்பில் ஒரு சுக்மன் கில் ஃப்ளாப்பு, விராட் கோலி ஃப்ளாப்பு, ரிசர்வ் பண்ணிட்டுமே வந்து குயிக்காக அடிக்க போய் ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா KL ராகுலோட டேவாக இருக்கலாம். ஸோ ஹையஸ்ட்டு ரிஸ்க்கு கேப்டனில் ஒரு KL ராகுலை நீங்கள் ட்ரை பண்ணலாம், விராட் கோலியை ட்ரை பண்ணலாம். மற்றபடி இவங்க 2 பேரும் சேஃபஸ்ட்டு ஒரு கிராண்ட் லீக் கேப்டன் சாய்ஸ் தான். அப்புறம் ஸ்மால் லீக்கு இவங்க 2 பேரையும் கேப்டனாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பங்களாதேஷ் தரப்பில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நம்ம பிளேயர்ஸாக ஜஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஓரளவுக்கு பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா அஜிமுல் சாண்டோவை எடுக்கலாம், ஓன் ஸ்கோருக்காண்டி ஆடுவார். மற்றபடி நீங்கள் குவாலிட்டி எதிர்பார்த்து டீம்ஸுன்றதை எடுக்கிறீங்க, பர்ஃபெக்டாக லாஜிக் படி எடுக்கிறீங்கன்னா முக்ஸிகுல் ரஹீமை எடுத்து பாருங்கள். ஸோ நல்ல ஃபார்மில் இருந்த பிளேயர் தான், பட் லாஸ்ட் மேட்ச் சரியாக ஆடலை. சப்போஸ் அவருக்கு இந்த கிரவுண்ட் செட் ஆகிடுச்சு, மிடில் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு, டீசெண்டான ஒரு பிக்கு, மற்றவங்களாம் தாக்கு பிடிச்சி ஆடுறது கஷ்டம். பட் முக்ஸிகுல் ரஹீமு, லிட்டன் தாஸ், அடுத்ததாக வந்து மெஹடி ஹசன் மிராஸ், இந்த 3 பேர் வந்து டீசெண்டான ஒரு பிக்கு. டைஜுல் இஸ்லாம் ஆடினா நீங்கள் அவரை எடுத்துக்கோங்க. மினிமம் 2லேருந்து ஒரு 4 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அது LBWலே வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஸ்பின்னுக்கு தான் வந்து டாமினேஷனாக இருக்கும். சைப் அல் ஹசன் என்ன தான் ஓவர்ஸ் போடலை, சும்மா இருந்தாலுமே டைஜுல் இஸ்லாம் உள்ளே கொண்டு வந்தால் சாண்டோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை வச்சு தான் மூவ் பண்ணுவார். அதனால் அவர் லோ பர்சன்டேஜாக இருப்பார், விக்கெட்டுமே அதிகமாக எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். சப்போஸ் பங்களாதேஷ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா மட்டும் டஸ்கின் ஆட் பண்ணிக்கோங்க. மினிமம் டஸ்கின் வந்து ஒரு 3 விக்கெட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். பேட்டிங் வந்தாலும் ஒரு 20 ரன் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ட்ரெம் கார்ட் பிக்காக நம்ம டஸ்கினையுமே பார்க்கலாம். பட் ஓவரால் பெஸ்ட் கேப்டன் சாய்ஸ், ரிஸ்க்கு வைஸ் கேப்டன் சாய்ஸு இவங்க 2 பேரும், மஸ்ட்டு கிராண்ட் லீக் கேப்டன் சாய்ஸ் இவங்க 2 பேரும். அப்போ இந்த சைடில் ட்ரெம் கார்ட் பிக் டைஜுல் இஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டஸ்கின் அகமதை வந்து எடுத்துக்கலாம், ஒரு நல்ல ஒரு ரிஸ்க்காக. பெஸ்ட்டு பிக்ஸ் ஆப்ஷன்ஸுன்னு நம்ம பார்த்தோம்னா லிட்டன் தாஸ், அதுக்கப்புறம் மெஹடி ஹசன் மிராஸ் தான் வந்து பெஸ்ட்டு பிக் ஆப்ஷன். சைப் அல் ஹசன் அந்தளவுக்கு குவாலிட்டி ஆடலை, மேபி டைஜுல் இஸ்லாம் ஆடலை அப்படின்னா சைப் அல் ஹசனை எடுத்துக்கிறது பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷனாக இருப்பார், பவுலிங் ப்ளஸ் பேட்டிங்கு. ஏன்னா இப்போ தான் கவுண்டியில் போய் ஒரு 9 விக்கெட்டை 8 விக்கெட் எடுத்துகிட்டு வந்தார். பட் ஆனால் போன மேட்ச் அவர் ஆடினது ரொம்ப போராக தான் இருந்துச்சு. குபேரா ஃபேண்டசி ஆப்பு, ஸோ உங்களுக்கு கேப்டன் கிடையாது, GSTயுமே ஃப்ரீ தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ப்ரோ கபடி, WBBL, அதுக்கப்புறமா வந்து BBL, வேர்ல்டு கப்லாம் வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக T20 வேர்ல்டு கப் உமன்ஸ் நடக்கிறப்போ உங்களுக்கு குபேரா ஃபேண்டசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா யோசிச்சிங்கன்னா, உங்களோட மைண்டு கால்குலேஷன் படி நல்லா யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி ஒரு தான் நல்லா ஆடுவார்னு தோணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக யோசிச்சிங்கன்னா போதும். ஒரு பிளேயர் தான், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்பு, டியோன்றதுக்கே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதான் வந்து பேஸான ஒரு டீம். ஸோ பேஸ் டீமை பொறுத்தவரையா இருக்க இந்தியன் பேட்டர்ஸை ஃபுல்லாக எல்லாருமே வந்து எடுத்துருவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக இவங்க 2 பேத்தையும் சேஃபாக கொடுத்துருவாங்க. மெஹடி ஹசன் மிராஸை மட்டுமே வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு 2 விக்கெட் எடுப்பார். பேட்டிங் வந்தால் 25 ரன் 30 ரன் ஆடுவார்னு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தோம்னா, இப்போ KL ராகுலுக்கு பதிலாக ரிசர்வ் பண்ணிட்டு பதிலாக நீங்கள் லிட்டன் தாஸ் வேணுன்னா எடுத்துக்கோங்க, அவருமே கண்டிப்பாக பாயிண்ட் வாங்கி கொடுப்பார். அதேமாதிரி இந்த சைடில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டஸ்கின் அகமதை வந்து எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷன். ஏன்னா அவர் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ அவருக்கு வந்து செகண்ட் அடுத்து டே 2 டே 3ல் சப்போஸ் இந்தியா பேட் பிடிக்கிறாங்க டே 2ல் அப்படின்னா, அந்த இனிஷியலாக பவர் பிளேன்ற மார்னிங் வந்து பவுல் பண்ணுறப்போ டஸ்கின் அகமதுக்கு ஸ்விங் ஆகி விக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். பேட்டிங்குமே ஆடுவார். அடுத்து எக்ஸ்ட்ரா ரிஸ்கி பிக்கில் முக்ஸிகுல் ரஹீம் வேணால் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைஜுல் இஸ்லாம் வந்தார்னா அவரை எடுத்துக்கலாம். யாரை இதில் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வாலுக்கு கேப்டன் கொடுக்குறாலும் கொடுத்துக்கோங்க. ஹையஸ்ட்டு ரிஸ்கி ஆப்ஷன்ஸை இந்த 2 பேத்துக்குமே வந்து நீங்கள் கொடுக்கலாம். டாப்பில் விக்கெட் போகுன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் டீமை போட்டிங்கன்னா. நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம். ஸோ டஸ்கின் அகமதை கேப்டனாகவும் இங்கே விராட் கோலி வைஸ் கேப்டனாக கொடுத்து ஜெய்ஸ்வால், சுக்மன் கில் எல்லாத்தையும் கட் பண்ணி ரிஷப் பண்டியை கட் பண்ணி KL ராகுல், ரோஹித் சர்மா கான்செப்டை எடுத்து சேஃபஸ்ட்டு ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு ஹசான் மஹமூதும் எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் பேசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு கான்செப்ட். அந்த நியூசிலாந்து இந்தியா மேட்ச்சில் பார்த்தோம்னா
மீடியம் பேசர்ஸ்க்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணுறது இருந்திருக்கும். ஸோ அதனால் மீடியம் பேசர்ஸை வந்து எடுத்திருக்கேன். தஸ்கினுக்கு கேப்டன் கொடுத்து, விராட் கோலிக்கு வைஸ் கேப்டனாக கொடுத்து, நஜிபுல் சாண்டோ, சைபுல் ஹசானை வந்து எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் இன்னுமே ரிஸ்க்காக எடுக்கணும்னா நஜிபுல் சாண்டோவுக்கு பதிலாக முஷ்ஃபிகுர் ரஹீமையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால், லிட்டன் தாஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்க்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டீம்ன்ற கான்செப்ட், சேம் ரிதமில் போகக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, சுக்மன் கில், ஜெய்ஸ்வால். விராட் கோலியும் நான் எடுக்கலை, கேஎல் ராகுலையும் எடுக்கலை. அதுக்கு பதிலாக இங்கே மொயின் உல், முஷ்ஃபிகுர் ரஹீம், சைபுல் ஹசான், ஸோ ஹசான் மஹமூத், ஜடேஜா, அஸ்வின். ஸோ இருக்க இந்த பேட்டர்ஸில் லோ பர்சன்டேஜ் இந்த 2 பேர். லிட்டன் தாஸ் வந்து லோ பர்சன்டேஜ் பிளேயர் தான். ஸோ 2 பக்கமே பேட்டிங்கில் ஒரு 30 ரன் 40 ரன் 50 ரன்ற மாதிரி அடிப்பாங்கன்ற மாதிரி எடுத்திருக்கேன். இதில் மொயின் உல்லாக் உங்களுக்கு தேவைப்பட்டால் பவுல் பண்ணுவார். இப்போ சப்போஸ் டைஜூஸ் நம்ம ஆடலை அப்படின்னா சைபுக்கு பதிலாக மொயின் உல்லாக் கூட ஓவர் கொடுக்கலாம். அவருமே சும்மா தூக்கி போடுவார். போட்டு ஏதாவது லக்கில் விக்கெட் கிடச்சிச்சுன்னா ஆப்ஷனு. ஸோ முஷ்ஃபிகுர் ரஹீம் ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆனால் அடுத்த மேட்ச் ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர் கிடையாது. கண்டிப்பாக கிளிக் ஆகக்கூடிய ஒரு பிளேயர், பட் லோ பர்சன்டேஜாக இருப்பார். அதனால் அவரையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டாட்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா மேட்சஸ்க்கு வீடியோன்றது நெக்ஸ்ட்டு போட பார்க்குறோம். ஸோ டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்டோபர்லேருந்து கண்டிப்பாக எல்லா மேட்சஸ்க்குமே வீடியோஸ் வரும். ப்ரோ கபடி கூட நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதேமாதிரி நீங்களும் ரெகுலராக வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. குபேரா ஃபேண்டஸியை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்கும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி வின்னர் லாஸ் வந்து ஃப்ரீ டீம் தான். நான் டெலகிராமில் பின் பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ இந்த மந்த்தில் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணுறது பெட்டர் அப்படின்னு. அது அக்டோபரில் தான் நான் வந்து அந்த பின்னே வந்து ரிமூவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது டெலகிராம் கிளிப்பில் கூட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ